ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். சிவனை அறியறதுங்கிறது பக்தி மார்க்கத்தில் சரியை கிரிகை யோகம் ஞானம். சரிய மார்க்கம் சாதாரண மனுஷன் சாமி கும்பிட போகிறது. என்ன காரணத்துக்கு சாமி கும்பிட போகிறீங்க? காரணமும் இல்லை காரியமும் இல்லை. காரணமும் இல்லை காரியம் இல்லாத இறைவன் எந்த காரணத்துக்கும் பகப்படாதவன். நீ அவன் நிலை அடையணும்னா நீ காரணம் இல்லாமல் போனவர்கிட்ட, சார் நான் உன்னை வந்து பார்த்தல எந்த காரணமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. அவர் எந்த காரணமும் இல்லை, காரியம் இல்லைன்னு சிவனேன்னு அதை சிவனேன்னு இருக்கிறார். நம்மளும் என்ன பண்ணணும்னா சிவனை நீ அடையணும்னா காரண காரியம் இல்லாமல் அவர்கிட்ட போகணும். எனக்கு எந்த காரணமும் இல்லைங்க, எந்த காரியமும் உங்களை பார்க்குறதுல எனக்கு இல்லைன்னா நீ அவனும் ஒன்று தான். ராமேஸ்வரம் போகிறான் இருக்கிற என்னவோ ஒன்று அங்கே போய் ஆவதாம் ஒன்றும் இல்லை. நீ அங்கே போய் ஒன்றும் கும்பிடலாம் முடியாது. உனக்கு கும்பிடவும் ஃபஸ்ட்டு தெரியாது, கும்பிடவும் எதுவுமே தெரியாது. முன்னாடி நந்தி பெருமான் இருக்கிறார். எம்பிரான் யார்? யார் முன்னாடி இருக்கார்? மற்ற சாமி வச்சுருக்கலாமே. நந்தி தடுப்புங்க, தடுத்துருவான். அவன் சிவன் அதை கும்பிட விட மாட்டான். அவர் காதில் ஓத கற்றுருக்கணும். ஃபஸ்ட்டு நந்தி பெருமான்னா யாருன்னு நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவரை வணங்க கற்றுக்கிட்டால் தான் எம்பிரானை வணங்க முடியும். சரியை மார்க்கத்தில் சகா சிந்தனை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னார் மாணிக்க வாசகர். எப்படி சொல்கிறார்? என்ன பொழுது? இமை பொழுது கூட இறைவனை விட்டு நீ மாறக்கூடாதுரா அப்படிங்கிறார். நீங்காதான் தாழ்வாழ்க சரியை மார்க்கம். அப்படி இருக்க முடியுதா? இமை பொழுது வேணாம், இமை பொழுது நினைக்க தான் முடியுதா? கொஞ்ச நேரம் மேய்ச்சி இல்லை, கொஞ்ச நேரம் காலையில், கொஞ்ச நேரம் சாயந்தரம், கொஞ்ச நேரம் அவர் நினைப்போமே. ஆனால் அவர் நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது நமக்கு. சரியை மார்க்கம் சாதாரண முதல் மார்க்கம். கிரிய மார்க்கங்கிறது உபதேசம். இது வேத ஆகம பாடம். ஒரு படி மேலே இறைவனை தொழறது. தொட்டார் தொழுதார். இப்போ ரெண்டாவது அடிக்கு வந்துட்டீங்க. தொழுகிறது, அவர் பூ போட்டு வணங்குறது, இறைவனை வணங்குறது. ஓம் சிவாயாய நமக, அது சிவமந்திரம்லாம் சொல்கிறது. கணபதியை வணங்குறது, கணபதியினுடைய மந்திரங்கள்லாம் சொல்கிறது. போற்றி திருவகள்னு பேர் இருக்குது. அவரை போற்றி வணங்குதல், வேண்டுதல். போற்றி அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ போற்றி எல்லாம் சொல்கிறோம்ல, ஒரு பெரியவங்களை போற்றி வணங்குறோம். அப்புறம் அவங்ககிட்ட கேட்குறோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அப்போ இறைவனிடத்தில் மன்றாடி கேட்குறது. உனக்கு கேட்க தெரியும். இதான் ரெண்டாவது கிரியை மார்க்கம். ஃபஸ்ட்டு சரணாகதி. ஃபஸ்ட்லேயே கூட ஜெயிச்சிடலாங்க. ஆனால் சகா சரணாகதியில் இருக்கணும். அதில் நம்மளால் இருக்க முடியாது. சரியே சகாசிவசந்தன். அதான் இமை பொழுது. இமை மூடுற நேரம் கூட இறைவனை நினைக்காமல் இருக்கணும். நம்ம 24 மணி நேரம் அவருடைய நினைப்பிலேயே இருக்கணுங்கிறார் சரிய மார்க்கத்தில். அப்போ தான் நீ சிவனை தொட முடியும். நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? அப்புறம் நம்ம அங்கே நிலையை நிற்க முடியுமா? அப்புறம் நம்மள தான் உலகையில் இழுத்துட்டு போகுதுல்ல. போன முறையே சொல்லிட்டு அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆசை தாங்க. புத்தர் சொன்ன ஒரே கொள்கை ஜெயிச்சிருக்க கடைசி. ஆசையே அழிவுக்கு காரணமாகுது. நம்ம ஆசையால் அந்த உலகையெல்லாம் நம்ம போயிடுவோம். இறைவனெல்லாம் நினைக்க மாட்டோம். சரிகையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறைவன் அடையிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அடுத்து கிரியை. குருக்கிட்ட போனால் கிரியை மார்க்கம் கற்றுக்கலாம். என்னென்ன உபதேசம், இது மந்திரோபசனம் பேசுறது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது, கொடுக்குறது, இதெல்லாம் கேட்குறது. இதுலேயே இறைவன் அடைய முடியுமானா முடியாது. இதுலேயும் நீலாம் அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. அப்படியே கன்னத்திலே 2 விரதம் சொல்லுவார், இப்படி கும்பிட்டே போட வேண்டியதான். 2 ஆட்டு 3வது ஆட்டில் நீ கிளம்பிடுவார். ஏன்னா அவன் நிற்க விட மாட்டான் அந்த இடத்துல. 3வது மார்க்கம் யோகம். ஒரு குருகிட்ட போனால் தான் யோகத்தை கற்றுக்க முடியும். அங்கே தான் சிவபெருமான் அமைதியாக உட்காந்துருக்கார். என்னாவது மார்க்கத்தில்? 3வது மார்க்கம்னு சொல்லக்கூடிய யோக மார்க்கத்தில் இறைவன் அமைதியாக சகா சர்வாசனத்தில் தவம் பண்ணிகிட்ருக்கார். அவர் எப்பயுமே சகாசந்தனையில் தவம் தான் பண்ணுவார். நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா தான் அவர் நிலையை அடைய முடியும். தவம் பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தா அடைய முடியாது. தவம் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பொருளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. எம்பிரானை நினச்சிக்கிட்டு அங்கேயும் அதே தான். ஒரு பொருளை நீ நினச்சி உட்காந்தீங்கன்னா சரியில் கூட ஒரு சகா சிந்தனையில் தான் நம்ம கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது. இந்த உடம்போட அந்த உயிரை வந்து உடம்புலேயே உயிரை தங்க வைக்கிறது தான் முக்தி. முக்தி அடைந்தார். பிராணான் மூச்சு காற்று வெளியே போகக்கூடாது. நம்ம உள்ளேயே உட்காந்து அது உள்ளடக்கி போகிறது தான் முக்தி. அதான் சமாதின்னு சொல்கிறது. வள்ளுவம் கூட சொல்லுவார்ல ஒரு குறளில், அடக்கம் அமரூர் உய்க்கும். அடக்கமாக பாருங்கள், அடக்கமாக இருக்கிறான். நல்ல பையங்க, அடக்கமாக இருக்கும். அடக்கம் என்றால் என்ன? அமைதியாக உட்காந்து. 5 உள்ளடக்கி
ஆனந்தத்தை மேலேற்றி எப்படி சொல்கிறார் பார், ஐம்பலனும் உள்ளடக்கணும். அதுதான் அடக்கம். அடக்கமாக உட்காந்துருந்தா போகிறோம். 6 மூலாதாரமும் உனக்கு வேலை செய்யும். இதான் 6 உயிருங்கிறார். 6 மூலாதாரம் வேலை செய்யாதுன்னு உயிர்த்துட்டு போயிடும். இவன் சரியில்லடான்ட்டு இல்லை, பிரிஞ்சு போயிடும். 6 சக்கர வழியாக நம்ம எந்த வேலையும் செய்யலையே. அடக்கம் அமர் உயிக்கும் அடங்காமை 6 உயிர்த்து விடும். 6 உயிரும் உனக்கு வீணாக போடும். வள்ளுவபெருமான் சொல்கிறார். அடக்கமாக இருந்தால் தான் 6 சக்கரங்கள் வழியாக நம்ம இந்த மூலாதாரத்திலிருந்து சிரசுக்கு வந்துடலாம். இது எங்கே போனால் கற்றுக்கலாம்னா குருக்கிட்ட தாங்க இந்த கற்றுக்க முடியும். வேறு யாரும் சொல்லியே தர முடியாது. குரு வழிபாடு தான். இந்த ரெண்டுக்கும் சரியை மார்க்கத்துக்கெல்லாம் இறைவனே வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கொடுப்பாரு. அப்புறம் உனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் கட்டுண்டு ஒரு ஆன்மா இருக்குது. நம்ம மனதுக்குள்ளே உரத்தன் ஒண்டிருக்கின்றான். அவன் தான் உத்தமன். அவனை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் முக்தியின் முதல் வாசலை தொட முடியும். பாகவதம் சொல்லுது. எல்லா ஆன்மாக்குள்ளேயும் ஒருத்தன் ஒண்டிகிட்டு இருக்கான். கட்டுண்ட ஆன்மா. நான் ஒரு முறை கூட சொல்லியிருக்கேன். அது எல்லா ஆன்மாக்குள்ளேயும் இப்போ வெளிப்படையாக நம்ம பேசுவோம்னா, இப்போ சிரிப்போம் பார்த்துட்டு, சும்மா சிரிப்போம், சும்மா பேசுவோம். சும்மா சிரிக்கிறோம், சும்மா பேசுகிறோங்கிறது உள்ளுக்குள்ளே ஒருத்தன் ஒண்டிக்கிட்டு பார்ப்பான். அவன்கிட்ட நம்ம நினைப்போம் சும்மா தான் பேசுகிறேன். கங்காணி உள்ளே இருக்கிறான், எல்லாத்துக்கும் இருக்கான். அவன் யமனுக்கு கரெக்டாக ரூட் போட்டு கொடுத்துருவான். அவன் தான் நம்மளை யமன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறவன். பிறப்புக்கு அவன் தான் காரணமானவன், யமனுக்கும் அவன் தான் காரணமானவன். நம்ம உள்ளுக்குள்ளே ஒருத்தன் ஒண்டிகிட்டு இருக்கிறான். அவனை யார் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் குருவையே நீங்கள் தொட முடியும். உள்ள இருக்கான் சாமி, அவனை ஜெயிக்கிறது கடினம். அவனை கண்டுபிடிக்கிறதே கடினம். ஃபஸ்ட்டு அவனை கண்டுபிடிக்கணும்னா குருக்கிட்ட போனால் தான் அவன் யாருன்னே உணர முடியும். நீங்கள் அவனை கண்டுபிடிச்சா தான் நீ கோழியாக இருக்க முடியும். கோள்களே அவன் ரூபத்தில் தான் இருக்கும். அவன் வந்து நெட்டாக இறைவனுக்கும் யமனுக்கும் ரூட் போட்டே கொடுத்துட்டு இருப்பான். அவன் நம்மளை என்ன பண்ணுவான்னு கேட்டால், நம்ம இந்த உலகில் அவன் தான் இழுத்துட்டு போய் விடுவான். ஞானத்துக்கு போகலான்னு முயற்சி பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், உள்ளேருந்து விடமாட்டான். அவனை கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம். ஆனால் உள்ளே இருக்கான், சத்தியமாக இருக்கிறான். அவன் தான் ஏற்கிறான் அந்த உலகத்தை. நம்மளையும் அவன் தான் ஏற்கிறான். நமக்கும் அதுக்கும் தொடர்பே அவன் தான் காட்டுறான் இந்த பூமியில். வேறு யாருக்கு இது தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. இது உள்ளுக்குள்ளே இருக்க ஆன்மா, அதான் கட்டுண்ட ஆன்மா. உள்ளே பேக்கேஜ் பண்ணி உள்ளே ஒன்று ஓடிட்டுருக்குது. அதுக்கு நல்லது கெட்டது தெரியும். அதுக்கு நம்ம செய்கிற செயல் நல்ல செயல் கெட்ட செயல்னு உள்ளே இருக்க சொல்கிறாங்கல்ல, நெஞ்சை தொட்டு சொல்லு. வந்துட்டாங்க பாரு. ஒரு பெரியவங்க ஒரு தப்பு பண்ணால் பொய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? உன் நெஞ்சை தொட்டு சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. அப்போ மனமுன்ற உள்ள ஒருத்தன் ஒரு ஆன்மா உள்ளே இருக்குதான். உத்தமன் உள்ளிருக்கான். உள்ள ஒரு ஆள் இருக்கான். அவனை யாருன்னு இதுவரையுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா முக்தியை நோக்கி வந்துடுவீங்க. நீ கேட்டிய சிவன் அவன் தான். சிவன் அவன் நிலை நான் என்று உணர்ந்தேன். சிவன் அவன் நான் என்று ஒன்று உணர்ந்தேன். அவனும் நானும் ஒன்று தான். நீ நான் என்ற பேதமற்ற நிலையும், நீ நான் என்ற ஒன்று உணர்ந்த நிலையும், நானும் நீயும் நீயும் நானும் ஒன்றாக வாழ்ந்த நிலையும் எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனே முக்தியின் முதல் வாசலை தொடுவான். அவன் தாங்க முக்தியின் முதல் வாசலே தொட முடியும். மற்றவங்களாம் தொடவே முடியாது. உள்ள ஆன்மா இருக்குது. அது வந்து வெளிப்படையே கண்ணுக்கே தெரியாது. இது இறைவனை பார்க்கவே முடியாது. இறைவனை பார்க்கணுன்னா அப்புறம் நீ ஏன்ட்டு தான் வந்து உட்காந்துருக்கணும். இதை கேட்டுகிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப. அதே கேட்குறாரு. உனக்கு காட்டுறேன் இறைவனை. 3வது கண்ணை நெற்றிக்கண்ணை திறந்த. ஏன்னா நெற்றிக்கண் வழியாத நம்ம 3வது பிடரி எதனை இந்த கண். இந்த கண் ஓப்பன் ஆனால் 70 mm படவோட உத்தம குரு காட்டுவான். வேறு யாராலையும் காட்டவே முடியாது. என்ன குரு? குரு உத்தமனாக இருக்குன்னா அது இந்த துன்பம்னே சொல்ல முடியாது. நேர்மையாக வாழ்கிறதுக்கு அதான் பரிசு. உத்தமனாக வாழ்கிறத கஷ்டம் சாமி. இந்த உலகத்திலே நான் 2 கஷ்டம் சொல்லியிருக்கேன். என்ன கஷ்டம்? நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சாமி. கலியுகத்தில் நேர்மையாக வாழ்றதுன்னா 20 வருஷம் ரிசல்ட்டு. 20 வருஷம் ஆக ஆக ஒன்றுள்ள இருக்க ஆன்மாவும் தெரிஞ்சுக்கோ, ஒன்றுள்ள இறைவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ, ஒன்றுள்ள உயிர் எங்கே ஒடுங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. தெரியும். நம்ம இந்த இறைவனை தொடர்றதுக்கு முன்னாடி நமக்கு இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து இறைவன் கொடுப்பார். நீ இறைவனை நோக்க நீ பயணம் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு உனக்கு துன்பம் தான் வரும். சிவனை தொட்டால் துன்பம் இருக்கும் சாமி, கஷ்டம் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். சோதனைங்கிறாங்களே, நிறையா சோதனை வந்து இறைவனை தொடப்பண்ணி. நீ கேட்டியா இறைவன் அப்படியே அறிஞ்சல அப்படி பண்ணினா துன்பம் தான் வரும் சார். இந்த துன்பத்தெல்லாம் தாங்கிக்கிட்டால் அப்புறம் இன்பம் வரும். துன்பத்தை கொடுத்த உடனே அப்புறம் என்ன பண்ணுவான்? கடந்தானா இன்பத்தை கொடுப்பான். இன்பம் எவ்வளோ கொடுப்பான்? துன்பம் எவ்வளோ கொடுத்தானோ அவ்வளவு இன்பம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் துன்பத்தில் கூட சமாளிச்சுக்குவீங்க. ஐயோ சோரியல்னா கூட பட்னியாக உட்காந்துருக்கு. துன்பம் தானே. எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாமல் துன்பத்தையே ஏற்றுக்குவோம். சரி போ நம்ம ஏதோ ஒரு இறைவன் அடைஞ்சிடலாம்.
இந்த துன்பத்தெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு, ஏற்றுக்கலாம் நம்மளை அப்படியே சின்னப்பட்டு இந்த உடம்பை நாராக்கி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அனுபவித்து வந்தால் அப்புறம் இன்பத்தை அவன் கொடுக்க ஆரம்பிப்பான். என்னத்தை கொடுப்பான்? அந்த இன்பம் இந்த துன்பம் எந்த அளவுக்கு இருந்தோ அது ஈக்குவலாக இருக்குங்க இன்பம். அதெல்லாம் அளவே கிடையாது. எத்தனை கோடி சும்மா, அதுவும் பொய் பொருள். என்ன பொருள்? பொய் பொருள். அதை உணரணும். கோடி வந்துடும், திரும்பவும் பணம் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட வந்துடும். அப்போ அதை நீ வாங்கிக்கிற தன்மை பொறுத்தவரை தான் நீ வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கடைநிலை தெரியும். நீ உத்தமனாக இருந்தியா இல்லையாங்கிறது அந்த பொருள் வந்து உனக்கு காட்சி கொடுக்குன்னு வச்சுக்குவேன். காட்சி கொடுக்கும். இந்த பொருள் உண்மை பொருள் பொய் பொருள் நீ உணர்வை. எத்தனை கோடி வந்தாலும் பரவாயில்ல, அதனால் என்ன இருக்குது? ஏன்னா அனுபவிக்காத பொருள் அந்த கோடி ரூபா காசு வச்சுக்கோ, அது நம்ம அனுபவிக்கலை. அதனுடைய தன்மை என்ன நமக்கு தெரியல. அந்த பணத்தை வச்சு ஏதாவது அனுபவிச்சோமா இந்த 20 வருஷம்? இல்லை. 20 வருஷம் கழிச்சு அந்த பணம் வந்துருச்சு. அப்போ அதை நம்ம அது மேலே அந்த பொருள் மேலே அவ்வளோ பற்று செலுத்த போகிறோமா? அனுபவிக்காத ஒரு பொருளை பற்றி அது நமக்கு இருந்தா என்ன, இல்லைனா என்ன? அந்த பணம் ஒரு பெரிய பொருள். அதுக்கு முன்னாடி ஞானம் அடைஞ்சிடலாம். அந்த பொருளால் ஆகிற விஷயம் ஒன்றும் இல்லை. இது அடையணுன்னா 20 ஆண்டுங்க. நீங்கள் அறத்தை குறைஞ்சது 20 வருஷம் கேட்குது. 20 ஆண்டு எவன் ஒருவன் அறத்தில் அறமாக வாழ்கின்றானோ அவனே இறைவனை காண்பான். 20 வருஷம் ஆகிடும் சாமி. இல்லைனா 5 வருஷத்தில் கூட கிடைக்கலாம். நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு இந்த மாதிரி 10 வருஷத்தில் கிடைக்கலாம், 20 வருஷத்தில் கிடைக்கலாம். எனக்கெல்லாம் 20 வருஷமே ஆகிடுச்சு. உலகில் வந்ததுனால எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஆகிடுச்சு சாமி. அறத்தோடு வாழும்போது ரொம்ப கஷ்டம். எது செய்யலை, அதெல்லாம் பொய் பொருள்னு உணர்றோம். அப்போ அந்த பொருள் வந்து நம்மகிட்ட தன்மை பெறுது, நம்மகிட்ட வந்துடும். கடைசியாக 20 வருஷம் கழிச்சு பொருள் என்ன பண்ணுச்சு? எல்லாம் வந்துருச்சு. நம்ம அதிலிருந்து வெளியே போகிறோம். அதை நம்ம அனுபவிக்க விரும்பலை. அதை பொய் பொருளாச்சு, அது தெரிஞ்சுக்கிட்டல. அப்போ தாங்க இறைவனை நீ தொட முடியும். உள்ளே இருக்க அதுக்குள்ளேயே நீ உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, இறைநிலை, நம்ம பயண நோக்கம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது என்ன மார்க்கத்தில்? பக்தியிலையும் தெரிஞ்சுக்கலாம், யோகத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். குருவழிங்கிறது நீ வரதில் தானே இருக்குது. குருவை எத்தனை பேர் நம்பி வருவாங்க? குருவை எத்தனை பேர் நம்ப விடுவோம்? ஃபஸ்ட்டு குருவை நம்ப விடுறதே பெருசு. ஃபஸ்ட்டு நான் உனக்கு குருவை காட்டவே மாட்டேன். உங்கள் குருவே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு எங்கே குருவை தேடி போவீங்க? எந்த குரு உங்களுக்கு உபதேசம் கொடுத்துருவாங்க? எந்த குருவை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புவீங்க? நம்பவே விட மாட்டானே. குரு என்ன தன்மையில் தான் இருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ என் குருநாதெல்லாம் எங்கே மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் காட்டுறாருங்க சிவதரிசனத்தை. என்ன தரிசனம்? சிவதரிசனம். பார், நான் தான் சிவன், சிவன் நானும் வேறு இல்லை, சிவன் நானே அப்படின்னு காட்டினார். எல்லா தாண்டவமும் ஆடி காட்டுறாரு. நான் பார்த்தேன். 52 மூர்த்தத்தை ஆடி காட்டுறான் மனுஷன். எனக்கு வயசு அப்போ 28. எத்தனை வயசு? 27 28 வயசுலேயே அவர் ஆடிட்டார். எம்பிரான் ஆடி வரார், எம்பிரான் பாடி வராருன்னு பாட்டை பாடி ஆடி போயிட்டான். அவர் இந்த தன்மையில் தான் இருக்காருலாம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஒரு 1000 ரூபா கூட காசு இல்லை, எதுவுமே இல்லைங்க. சும்மா ஆளுங்க. ஒரே 4 முழம் வேஷ்டிதான் இருக்குது. எல்லாம் இழந்தால் தான் இறைவனை நீ அடைய முடியும். தெரிஞ்சுக்க எல்லாருமே. எல்லாமே எல்லாம் பதிகமாக நீ நெருங்க நெருங்க அதான் சோதனை அதிகம்னாங்க. அதில் தான் அச்சோப்பதிகம்னு ஒன்று இருக்கும் திருவாசகத்தில். என்ன பதிகம்? உள்ள அச்சோப்பதிகத்தில் ஆரம்பிச்சிடுவார். இதெல்லாம் மாயை பொருள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு இருப்பார். அதனால் இறைவனை அடையிறதுங்கிறது எளித காரியம் அல்ல. இறைவனை அடையணும்னா நீ போய் நல்ல குருவை போய் பார்க்கணும். குரு உபதேசம் வேணும். குரு உபதேசம்லாம் இறைவனை தொட முடியாது. கோயிலுக்கு போய் பக்தி பண்ணிக்கலாம். கோயிலில் போய் நின்று ஒரு 4 நிமிஷம் சாமி கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டு நீ வீட்டுக்கு வந்து உன் கர்ம வேலைகள் தினம் இப்போ நித்திய நியமத்தை தினம் செய்ய வேண்டியதான். இதுதான் மனிதனுடைய 99% விழுக்காடு இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு சில பேர் குருக்கிட்ட போய் நின்று கேட்டு சொல்கிறத கேட்டு அப்படியே போயிடுவாங்க. சில பேர் சொல்கிறத கேட்டபடி வாழலான்னு நினைப்பாங்க. சில பேர்த்த மட்டும் அதில் ஒன்று காலில் கால் பகுதிங்க நினச்சி பாருங்கள். 1000 பேர்த்துக்கு ஒரு ஆள் செலெக்ஷன் ஆகலாம். அதில் கஷ்டம். அவனே கஷ்டம் தான், விட மாட்டான். நீ வரினாவே உனக்கு தான் ஃபஸ்ட்டு துன்பம் கொடுப்பான், 2வது விஷயத்தில் இன்பம் கொடுத்துருவான்ல. அப்போ நீ ரெண்டையுமே கடந்தால் தானே முக்தி. ஞானம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா? இறைவன் ஏகாந்தமானவன், எப்பொருளுக்கும் அகப்படாதவன், பற்றற்றவன், பரம்பொருளில் கண்டவன், ஊனற்றவன், உறக்கமற்றவன், இறைநிலை சகாசி நிலையில் வச்சுருக்கிறவனுக்கு இவ்வளவும் இருக்கும். அதனால் அந்த தன்மையை பெறத்துக்கான முயற்சி செய்யலாம். அந்த பிறப்பில் தன்மை பெறத்துக்கான குருக்கிட்ட வந்து தன்மை பெறதற்கான முயற்சி செய்யலாம். இறைவனை நம்ம அடையலாம், எல்லாம் முயற்சி செய்யலாம். கடுமையான முயற்சி வெற்றி தரும் தான். அந்த விட்டுட்டு போகிறது தான். எல்லா பொருளும் நம்மளும் தூக்கி வச்சக்கூடாது. இல்லை, எல்லா பொருளுமே இது அவன் பொருள்னு நீ என்றைக்கு சொல்கிறியோ அப்போ தான் கோள்கள் உன்னை விட ஆரம்பிக்கும்.
ஆசைகள் குறைய குறைய துன்பங்கள் தானாகவே குறைச்சிக்கும். ஆசை குறைச்சிக்கலாம். சிவா.